Sir, is it visible now clearly? It is visible now. ஆமா. Okay, sir. So, physicsல வந்து நம்ம எடுத்திருக்கிற chapter இந்த week mock testக்கு magnetism and matter. For chemistry, it is ionic equilibrium. And for biology, applications of biotechnology. Okay, so physics, starting with physics, the first question. The Curie temperature is at which ferromagnetic material converts into paramagnetic, paramagnetic material converts into ferromagnetic, diamagnetic material converts into paramagnetic, susceptibility becomes zero. இந்த கேள்வி இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு முறை நம்ம இதை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவே ஐ திங்க் ஐ ஃபர்காட். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெல். Neat past year question, sir. So we may have discussed. ஆமாம், ஐ திங்க் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். நான் வச்ச டெஸ்ட்டில் இந்த கேள்வி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். Okay. I don't know. Okay. சரி. First option, ma'am. Yes, option A is the right answer. Generally வந்து for paramagnetic and ferromagnetic susceptibility அப்படின்றது inversely proportional to temperature. அதில் இந்த பர்டிகுலர் Curie டெம்பரேச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும், லைக் அயன் மாதிரி பிஹேவ் பண்ணும். பட் அது என்னவா மாறிடுது, பேராமேக்னெட்டிக்காக வந்து மாறும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு பேர் தான் Curie temperature. So option A, the Curie temperature is the temperature at which ferromagnetic material converts into paramagnetic material. சரி, யாரோ ஒரு குழந்தைகள் ஃபெரோமேக்னெட்டிக்னா என்ன, பேராமேக்னெட்டிக் என்ன, டயாமேக்னெட்டிக் என்ன, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஐ திங்க் ஜோதி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களாட்டிருக்கு. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள் யாராவது சொல்லலாமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் தமிழ்லேயே கூட அழகாக சொல்லுங்கள். ஃபெரோமேக்னெட்டிக் என்றால் என்ன? All are magnetic materials. How ferromagnetic is different from paramagnetic? ட்ரை பண்ணுங்க யாராவது. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். ஆமாம், இன்னைக்கு காலையில். ஓகே, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். ஸோ டயாமேக்னெட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டயாமேக்னெட்டிக் அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டி, விச் மீன்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ன்றது இருக்காது. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஜீரோ அப்படின்லாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, தே டோன்ட் ஷோ எனி அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அ மேக்னெட், தே ரிப்பல். ஓகே, இதுதான் டயாமேக்னெட்டிக்கோட நேச்சர். அண்ட் இதோட சசெப்டிபிலிட்டினா என்னன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து கொடுக்குறேன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுக்குறேன், அது எந்த அளவுக்கு இன்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுது, அதுதான் சசெப்டிபிலிட்டி. ஃபார்முலா வந்து I/Hன்னு சொல்லுவாங்க. H அப்படின்றது மேக்னடைசிங் ஃபீல்டு, நான் மேக்னடைஸ் பண்ணுறதுக்காக நான் எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஃபீல்டு. அதை வச்சு அந்த மெட்டீரியல் ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டர்னலாக அது கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் சசெப்டிபிலிட்டி. ஓகேவா? இது வந்து டயாமேக்னெட்டிக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இட் டஸ் நாட் வேரி வித் டெம்பரேச்சர். ஓகே, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது பேராமேக்னெட்டிக்கும் ஃபெரோமேக்னெட்டிக்கும் வந்து ஆஸ் ஐ செட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் சசெப்டிபிலிட்டி அப்படின்றது. ப்ளஸ் நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்படி இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனை வச்சு பார்க்கும் பொழுது டயாமேக்னெட்டிக் ஷோஸ் ரிப்பல்ஷன், paramagnetic shows a slight attraction, ferromagnetic shows a strong attraction towards the magnet. Okay, இது வந்து அந்த டிகிரி ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு தான் the materials are classified, whether the material gets attracted to magnet or not. அப்படி அட்ராக்ட் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு. கம்மியாக அட்ராக்ட் ஆகுறது பேராமேக்னெட்டிக், ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகுறது ஃபெரோமேக்னெட்டிக், அட்ராக்டே ஆகலை ரிப்பல் ஆகுதுன்றது டயாமேக்னெட்டிக். ஓகே, அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டயாமேக்னெட் வந்து என்ன பண்ணுது, அதோட எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக அலைன் பண்ணிக்கும் டிரெக்ஷன் வைஸ் பார்க்கும் பொழுது. அண்ட் தேட்ஸ் வை தே கெட் ரிப்பல்டு. ஓகே, பேராமேக்னெட்டிக்கும் ஃபெரோமேக்னெட்டிக்கும் வந்து கொஞ்சம் பேரலன்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக பேரலாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்குமா அலைன் பண்ணிக்குமான்னு கேட்டால் நோ. But comparing to diamagnetic, they align in such a way that they get attracted to the magnet. அந்த போல் சொல்லுவோம்ல, ஆப்போசிட் போல்ஸை வந்து அட்ராக்ட் ஆகுறதுக்கு அலைன் பண்ணிக்கும், போத் பேரா அண்ட் ஃபெரோ.
இஸ் இட் கிளியர் நவ்? எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஃபெரோமேக்னெட்டிக் வந்து எக்ஸாம்பிள் அயன், கொபால்ட், நிக்கல். இந்த 3 சேர்ந்து ஒரு அலாயும் வந்து ஃபார்ம் பண்ணும். அலுமினியமும், நிக்கல், கொபால்ட் இந்த 3 சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அலாய் வந்து ஆல் நிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலாய் அண்ட் அயன் தனியா, கொபால்ட் தனியா, நிக்கல் தனியா, இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் ஃபெரோமேக்னட்டிசம், which means they are strongly attracted by a magnet. Iron, cobalt, nickel and alloy named as alnico. பாராமேக்னெட்டிக் வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா அலுமினியம் மட்டும் தனியா அப்படின்னா அது பாராமேக்னெட்டிக். இது அலாயில வரும் பொழுது இட் பிகம்ஸ் ஃபெரோமேக்னெட்டிக். ஓகே, பாராமேக்னெட்டிக் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பிளாட்டினம், மேங்கனீஸ், குரோமியம், கால்சியம், ஆக்சிஜன், நைட்ரஜன். Oxygen important example. Okay, then for diamagnetic we have bismuth, copper, lead, silicon, water, glass. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது they are not attracted by magnet, right? இந்த para and ferro மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் வைஸ். இப்போ இந்த 3 மெட்டீரியல்ஸ்க்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கா? அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி அட்ராக்ட் ஆகுது, எப்படி அலைன் ஆகுது அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ். Yes ma'am. Okay, so Curie temperature na enna? At the temperature in which ferromagnetism becomes paramagnetism. Ferro to para, okay va? Don't get confused. Second question, the maximum magnetic moment is with. ஒரு 2 magnets எடுத்துருக்கோம் பார் மேக்னெட். அதை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக 4 பேட்டர்னில் அலைன் பண்ணுறேன். இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணால் எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கிடைக்கும்? ஓகே, நான் ஹிண்ட் வேணா கொடுக்குறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றது வெக்டர் குவான்டிட்டியா ஸ்கேலர் குவான்டிட்டியா? வெக்டார் வெக்டர் குவான்டிட்டி. அப்போ நம்ம வெக்டர் அடிஷன் தெரியும்ல, ரூட் அண்டர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos θ. அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, நார்த் சவுத் வச்சு பார்க்கும் பொழுது மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் அசியூம்ட் அஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். அந்த ஆரோ வந்து போடுவோம்ல வெக்டருக்கான ஆரோ, ஃப்ரம் சவுத் டு நார்த்னு போடுவோம். ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ஆடட் வெக்டர், ரிசல்டன்ட் வெக்டர் அண்ட் தென் கம்பேர் which is maximum. That is the answer. Third option ma'am. Yes, option C is the right answer. இது பார்த்தோன்னே எப்படி சொல்லலாம்னா நமக்கு தெரிஞ்சது வெக்டர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, வெக்டர் அடிஷனில் we have cos θ. cos θ அப்படின்றதோட வேல்யூ ஆங்கிள் அதிகமாக அதோட வேல்யூ கம்மியாகும், ரைட்? 0 டிகிரி டு 90 டிகிரி பார்த்தீங்கன்னா யூ வில் சி ஃப்ரம் 1ல் ஸ்டார்ட் ஆகி 0ல் ஃபினிஷ் ஆகும். அப்போ எதுக்கு ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ 30 டிகிரி தான் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். சவுத் டு நார்த்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு பார் மேக்னெட்டுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் போகும், செகண்டுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும். It gets cancelled out, anti-parallel, right? Option B 90 degree, C la 30, D la 60. 90, 30, 60. Minimum angle is 30 degree and hence the maximum moment. Option C is the right answer. Okay? Third question. The work for turning a magnet of magnetic moment M by 90 degree from meridian is N times the corresponding work done to turn it through 60 degree. Find the value of N. Option A 1/2, option B 2, option C 1/4, option D 1. ஒரு பார் மேக்னெட்டை வந்து 90 டிகிரி நான் டேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? n டைம்ஸ் த ஒர்க் டு டேர்ன் இட் த்ரூ 60 டிகிரி. அப்போ நீங்கள் 90 டிகிரிக்கு என்ன வேல்யூ வருது, 60க்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் n. Second option ma'am. Option B 2 is the right answer. Okay, work-கான ஃபார்முலா சொல்ல முடியுமா? MB cos theta. Yes, MB cos minus MB cos to be exact. You will get option B 2 is the right answer. 90 டிகிரிக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதை விட 2 டைம்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் 60 டிகிரிக்கு பண்ணுற ஒர்க்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் B 2 is the right answer. MB cos theta வச்சு நீங்கள் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு யூ டிவைட், யூ வில் கெட் தி ஆன்சர். ஃபார்முலா W is equal to del U, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம்.
யூவோட ஃபார்முலா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இங்கே தீட்டா 1 வந்து 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க, தீட்டா 2 வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸில் தீட்டா 1 0 டிகிரி, தீட்டா 2 60 டிகிரி. ஸோ எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 ரெண்டுலையும் அப்ளை பண்ணிவிட்டு யூ டிவைட் இட். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு தானே? ஒர்க் அப்படின்றது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா minus mb cos theta. Okay. Fourth question. A bar magnet of magnetic moment m is bent in the shape, okay, such that all parts are of equal length. Then the new magnetic moment is m by 3, 2m, root 3m, 3 root 3m. ஒரு பார் மேக்னெட் வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த பார் அந்த ஷேப்பில் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ அதோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும் ஷேப் மாறினதுக்கப்புறம்? ஸோ நான் ஒரு ஹிண்ட் வேணால் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஷேப் மாறுது, கர்வ் பண்ணுறாங்க, அல்லது ஒரே லென்த்து தான் பட் அதோட ஷேப் மட்டும் மாற்றுறாங்க அப்படின்றப்போ நீங்கள் அந்த ரெண்டு போல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் லென்த்தை மட்டும் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு போல்ஸ்க்கு நடுவில், அதாவது ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டு இருக்கா, மேலே இருக்கிற எண்டு, அப்போ அந்த ரெண்டு எண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்னவா இருக்கும்? m/3 மேம். எஸ், m/3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் 2aq மேம். 2aq or 2am, ஓகே, வாட் எவர். வேர் m இஸ் த போல் ஸ்ட்ரென்த், 2a அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே வந்து ஈக்குவல் லென்த்ன்றனால நான் ஒரு சைடோட நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஐ மீன் டோட்டல் லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சைடுக்கும் l/3 வரும். அண்ட் த எஃபெக்டிவ் லென்த் பிகம்ஸ் l/3. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தது எல். அப்போ ஸ்டார்டிங்கில் மொமெண்ட் வந்து எம்எல்லாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு ml/3 மாதிரி இருக்கா. அப்போ mlன்றது ஸ்டார்டிங்கில் இருந்த எம்னா இப்போ என்ன இருக்கு? ml/3. ஸோ m/3. ஸ்மால் லெட்டர் m அப்படின்றது வந்து போல் ஸ்ட்ரென்த், கேபிட்டல் M அப்படின்றது மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, நான் mlன்னு சொல்லும்போது சொன்ன m வந்து போல் ஸ்ட்ரென்த். ஸ்டூடெண்ட் வந்து mன்னு சொல்லியிருந்தாங்க, க்யூன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? யூ கேன் அப்ளை தட் ஆஸ் வெல். ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தானே. ஓகே, ஸோ லென்த் வந்து 1/3 டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ஹென்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 1/3 டிக்ரீஸ் ஆயிருக்கும் m/3ன்னு. ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபிசிக்ஸ். A magnet makes 30 vibrations per minute at one place and 20 vibrations per minute at another place. If the horizontal magnetic field at case 1 is 0.27 Tesla, then BH at case 2 is. Frequency-க்கும் magnetic field-க்கும் என்ன connection அப்படின்றத பார்த்து you can find. டைம் ஆஃப் ஆசிலேஷனுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக டைமுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? நம்ம எஸ்ஹெச்எம்ல கூட சொன்னோமா, t is equal to 2π root m/k அப்படின்லாம். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் போல்ஸ் வைப்ரேட் ஆகும் பொழுது ஒரு ஆசிலேஷன் ஒரு வைப்ரேஷனுக்கு எடுத்துக்கிற டைமுக்கான ஃபார்முலா. ஓகே, நான் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு ஃப்ரீக்வன்சிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வச்சு யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ஆன்சர். ஓகே, டைம் t is equal to 2π root under I/mb. Time is equal to 2π root under I divided by mb. I divided by mb இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ரூட்டுக்கு கீழே.
where I is the moment of inertia, m is the magnetic moment, b is the magnetic field. இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன தெரியுது? டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் பி. கரெக்டா? அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். அப்போ டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் பினா ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் பி. நமக்கு டைம் வந்து 30 வைப்ரேஷன்ஸ் பெர் மினிட். சாரி, ஃப்ரீக்வன்சி 1 f1 வந்து 30 இருக்கு, f2 வந்து 20 இருக்கு. And we know B1. We have to find B2. Ma'am, first option, ma'am. Yes, option A, 0.12 Tesla is the right answer. And the formula தெரிஞ்சிச்சுனா you can find the answer. கரெக்டா? அப்போ இதில் என்ன தெரியுது? Frequency is directly proportional to root B. Okay. இதோட physics முடிஞ்சது. Chemistry, ionic equilibrium, first question. Conjugate base of HCO3 minus is H2CO3, CO2, H2O, CO3 2 minus. ஃபோர்த் ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். இல்லை, நானே கெஸ் பண்ணுறேன். எப்படின்னா அந்த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HCO3 மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ அது கான்ஜுகேட் பேஸ் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கணுமான்னு எனக்கு தோணுது. அப்படி ஐ டோன்ட் நோ. ஓகே, Fourth option, ma'am. Yes, fourth option is the right answer. So conjugate base of something ekkrangana and the something has to be an acid. Acid oda nature enna? To donate H plus. கரெக்டா? அப்போ HCO3 மைனஸ்ல இருந்து H போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது CO3 2 மைனஸ். அந்த ஹச்க்கான ப்ளஸ் இங்கே வந்து மைனஸாக மாறி இருக்குமா? அப்போ D CO3 2 மைனஸ். ஒரு கான்ஜுகேட் பேஸ் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து நீங்கள் H எடுத்துருங்க. ஓகே, இது கான்ஜுகேட் ஆசிட் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து OH எடுக்கணும். வைஸ் வெர்சா. பேஸ்னா H எடுக்கணும். கான்ஜுகேட் பேஸ் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து H எடுக்கணும். கான்ஜுகேட் ஆசிட் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ல இருந்து OH எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே பேஸ் கேட்டிருக்கிறதுனால the given compound has to be an acid. Acid donates H plus ion. So option D is the right answer. Second question. The pH of a 10 power minus 9 m solution of HCl in water is 8, minus 8, between 7 and 8, between 6 and 7. pH oda formula theriyum thana, minus logarithm of H plus concentration. Between 6 and 7, ma'am. Yes, between 6 and 7. இங்க ஒரு இது என்னன்னா ஒரு கான்செப்ட் 10 to the power minus 6ல இருந்து கம்மியாக, அதாவது -7, -8, -9 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா you have to consider the concentration of H plus from the water also. ஓகே, வாட்டர்ல நம்ம பேசிக்காக 10 to the power -7, 10 to the power -7 பிரிப்போம், H plus ஐயும் OH ஐயும். இங்கே சென்ஸ் ஆசிடோட pH அப்படின்னு கேட்கறதுனால HCl இருந்து 10 power -9 எடுக்கணும் அண்ட் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய 10 power -7 of H plus ஐயும் எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாதான் we will get the total concentration of H plus ions. 10 to the power -6 விட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் you have to consider the ions from water also, which is 10 to the power -7 at room temperature. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு you will get one concentration of H plus. அதற்கு லாகரிதம் எடுக்கணும், நெகட்டிவ் லாக் எடுத்தாதான் you will get the right pH, which is between 6 and 7 in this case. ஓகே, இதே இது இங்கே HClக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு பேஸ் NH4OH அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், POH கேட்டிருக்கிற பட்சத்தில் you have to consider OH minus from water also. அதுவும் 10 to the power -7 தான். வாட்டரில் வந்து நம்ம H பிளஸையும் OH மைனஸையும் ஈக்குவலாக தான் பிரிப்போம். 10 to the power -7, 10 to the power -7 தான். ஓகே, கொடுத்துருக்கக்கூடிய ஆசிட் ஆர் பேஸோட கான்சென்ட்ரேஷன் 10 to the power -6 விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் you have to consider them from water
ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி இல்லை ரொம்ப சில்லியாக விடக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னன்னா, கொஷினில் வந்து POH கேட்டிருப்பாங்க, நம்ம pH கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே டிக் பண்ணிடுவோம். ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க pHோட வேல்யூவும். லாஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் என்னது 14லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், அதை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் வந்து ஆசிட் கொடுத்துட்டு POH கேட்டிருப்பாங்க. நம்ம ரீட் பண்ணும்போது ஞாபகம் இருக்கும், நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இன் ஹரிபரி வி மே டிக் த ராங் ஒன். ஓகே, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசனில் ஃப்ரீக்வெண்ட்டாக விடக்கூடிய ஒரு மிஸ்டேக். மூவிங் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். 2H2O gives dissociates into H3O plus plus OH minus. Kw ஓட வேல்யூ 1 × 10⁻⁻14 at 25 degrees Celsius. நான் சொன்னேன்ல த ரூம் டெம்பரேச்சர், அதில் மட்டும்தான் இது கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூவில் இருக்கும். ஓகே, அதே இது டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது Kw அதிகமாகும். ஓகே, இப்போ இதுல இருந்து Ka, தட் இஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக 1 mole ஆஃப் வாட்டர் ஓட மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன் வந்து 55.5 அப்படின்னு எடுப்போம். ஓகேவா, 1 mole ஆஃப் வாட்டருக்கு. அப்போ 1 mole ஆஃப் வாட்டர்ல இருந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ H+ வரும் 10⁻⁻7. OH எவ்வளோ வரும் 10⁻⁻7. Ka அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். நான் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டேன், ரியாக்டன்ட்டோடது ப்ராடக்டோடது. Kaவோட ஃபார்முலா சொல்லிட்டேன். நீங்கள் அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி மேம். நீங்க அந்த 55.5 அப்படின்றத விட்டீங்கன்னு நினைக்கிறேன். 55.5 H2O ஓட கான்சென்ட்ரேஷன். at time is equal to 0ல வந்து ரியாக்டன்ட்ல மட்டும் 55.5 இருக்கும், ப்ராடக்ட்ல 0 நான் சொல்றது 1 mole ஆஃப் வாட்டருக்கு. ஓகேவா, அப்போ இது டிசோசியேட் ஆகுற டைம்ல இங்க நமக்கு 55.5 மைனஸ் 10⁻⁻7 ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். ப்ராடக்ட்ல ஒரு H+க்கு 10⁻⁻7, OH மைனஸ்க்கு 10⁻⁻7. அப்போ Ka is equal to 10⁻⁻7 into 10⁻⁻7 divided by 55.5 minus 10⁻⁻7. கீழே அந்த மைனஸ் 10⁻⁻7 அப்படின்றது யூ கேன் நெகோஷியேட் இட், ரைட்? ஏன்னா 55.5 கம்பேர் பண்ணும்போது 10⁻⁻7 அப்படின்றது ரொம்ப சின்ன குவான்டிட்டி. ஸோ அதை நம்ம வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுப்போம். ஓகேவா, அப்போ 10⁻⁻7 into 10⁻⁻7 divided by 55.5. Ma'am, option C, ma'am. Yes, option C is the right answer. டிவைட் பண்ண ஆன்சர் கரெக்டா வந்துருச்சுல? Yes, ma'am. Yes, சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா இங்கே நமக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. என்னன்னா 1 mole ஆஃப் வாட்டரோட மொலாரிட்டி 55.5.
இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலா நான் டேட்டா கொடுக்கல. உங்களுக்கு இந்த டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ். மேம் அந்த கேடபிள்யூவை யூஸ் பண்ணவே இல்லையா மேம்? கேள்வி நம்ம யூஸ் பண்ணோம்ல, h+க்கு 10⁻⁻7 எப்படி கண்டுபிடிச்சோம்? ஓகே மேம். வாட்டர் அப்படின்றது நியூட்ரல், கரெக்டா? அப்ப ரூம் டெம்பரேச்சர்ல இந்த வேல்யூ தான் இருக்கு இந்த கண்டிஷன்ல அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கறனால தான் நம்ம அந்த -14 அப்படின்றத பிரிச்சு கொடுத்துருக்கோம் h+க்கும் OH-க்கும் -7 -7 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேல்யூ மாறி இருக்கும். இங்க -16 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம -8 -8 அப்படின்னு தான் பிரிச்சிருக்கணும் H+ and OH-க்கு. அப்ப நமக்கு ஆன்சரும் மாறி இருக்கும், 10 பவர்ல மாறி இருக்கும். ஓகே, 4th question. Okay, which of the following cannot be hydrolyzed? Strong acid, weak base, weak acid, strong base, weak acid, weak base, strong acid, strong base. Cannot be hydrolyzed. Strong acid and strong base. Yes, option D is the right answer. உங்களுக்கு அந்த ரீசன் சொல்ல முடியுமா உங்களால? இட்ஸ் ஓகே, நானே சொல்றேன். இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது H+ வந்து டொனேட் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஹைட்ரோலைஸ் பண்றதுக்கு அந்த H2 நான் ஊத்துற தண்ணியில இருந்து H+ அக்செப்ட் பண்ணணும் ஒரு பேஸ் அல்லது ஒரு ஆசிட், OH- அக்செப்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் ஆசிடுக்கும் ஸ்ட்ராங் பேஸ்க்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதனால தான் அது ஸ்ட்ராங். டொனேட் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிசோசியேஷனா இருக்கும். ஓகே, இட் வில் நாட் பி ரிவர்சபிள். ஸோ அப்போ ஹைட்ரோலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், நியர்லி இம்பாசிபிள். கேனாட் பி ஹைட்ரோலைஸ் அப்படின்றதுக்கு தட் ஹேஸ் டு பி அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் அ ஸ்ட்ராங் பேஸ். இட் வில் நாட் அக்செப்ட் H+ or OH-. ஒன்ஸ் டொனேட்டட் இஸ் டொனேட்டட். ஓகே, அதனால தான் ஆப்ஷன் டி ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒன்னாலும் வீக்காக இருக்கும். வீக் பேஸ் இருக்குது, அப்போ அது வந்து OH- அக்செப்ட் பண்ணி ஹைட்ரோலைஸ் ஆயிரும். இங்கே செகண்ட் ஆப்ஷனில் வீக் ஆசிட் இருக்குது, இட் வில் அக்செப்ட் H+, ஹைட்ரோலைஸ் ஆயிடுச்சு. சி ஆப்ஷனில் ரெண்டுமே வீக், அப்போ ரெண்டுமே H+ அக்செப்ட் பண்ணும், OH- அக்செப்ட் பண்ணும் பேஸாக இருந்தால், அதுவும் ஹைட்ரோலைஸ் ஆயிடுச்சு. பட் ஆப்ஷன் டியில் ரெண்டுமே ஸ்ட்ராங், இட் வில் நாட் கெட் ஹைட்ரோலைஸ்ட், இட் வில் ஃபார்ம் சால்ட். கரெக்டாக நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் டக்குன்னு அண்டர்கோ பண்ணி சால்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ கொஷின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் ஆஃப் கெமிஸ்ட்ரி. Percentage hydrolysis of 0.1 m CH3COONH4 when given Ka is equal to Kb, அதோட வேல்யூ 1.8 into 10⁻⁻5 is hydrolysis. இப்போ CH3COONH4 இது ஒரு சால்ட்டு. இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிட் இருக்கும், தட் இஸ் அசெட்டிக் ஆசிட். ஒரு வீக் பேஸ் இருக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடு. கரெக்டாக அது ரெண்டும் ஃபார்ம் பண்ண ஒரு சால்ட்டு தான் இந்த இது CH3COONH4 அப்படின்றது. அப்போ இது காம்பினேஷன் ஆஃப் வீக் ஆசிட் வீக் பேஸ். நம்ம ஹைட்ரோலைசிஸில் வந்து மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கா? வீக் ஆசிட் வீக் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட்னு. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் வீக் ஆசிட் வீக் பேஸ். அதுக்கான ஃபார்முலா போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் H அப்படின்னு சொல்லுவோம், அந்த Hோட பர்சன்டேஜ். சரி, நான் Hக்கு வந்து ஃபார்முலா சொல்றேன், அதை நீங்க பர்சன்டேஜ் வரைக்கும் கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்களா? ஸ்மால் லெட்டர் H இஸ் ஈக்குவல் டு ரூட் அண்டர் KW டிவைடட் பை KA இன்ட்டு KB. Small letter H is equal to root under KW divided by KA multiplied by KB. இந்த KW, KA multiplied by KB இது எல்லாமே ரூட் கீழே இருக்கு. ஓகேவா? KWக்கு அதே தான் 10⁻⁻14 தான். KAக்கும் Bக்கும் provided in the question itself. ரூட் எடுத்துட்டு சாரி repeat again. Third option, ma'am.
can தான். ஆப்ஷன் சி வந்து you will get the value of h. அவங்க கேட்டிருக்கிறது percentage கேட்டிருக்காங்க. இப்போ மல்டிப்ளை பை 100 பண்ணணுமா? ஆமா மேம். அப்போ 10 power -2 100 கேன்சல் ஆயிடுமா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தான் அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். பிஹெச் கேட்டால் பிஓஹெச் டிக் பண்ணிடுவோம், பர்சன்டேஜை விட்டுருவோம் இன்ட்டு 100 அப்படின்ற ஸ்டெப்பை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 ஆப்ஷன்ஸுமே இருக்கும், கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஓகே பரவாயில்ல, இதுலேருந்து கற்றுக்கலாம். ஓகேவா? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா, டைரெக்டாக வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்களா, பிஹெச்ஆ பிஓஹெச்ஆ, அந்த காம்பவுண்டில் வந்து வீக் ஆசிட் வீக் பேஸ் அது என்ன கேஸ், இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இந்த லெசனில் வந்து 2 கான்செப்ட் மட்டும் விட்டுருக்கு. ஒன்று வந்து பஃபர், அதை பற்றின ஒரு கான்செப்ட் இருக்கும், அது ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்கும். இன்னொன்று சொலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகேவா? அந்த 2 நம்ம அடுத்த கிளாஸ்லையோ அல்லது இன் பிட்வீன் டேஸில் நான் வாட்ஸ்அப்லையோ கொஷின்ஸ் அனுப்புகிறேன். யூ மே சால்வ் இட் அண்ட் ஆன்சர் மீ. ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டன்னா. மூவிங் ஆன் டு ஃபேவரட், பயாலஜி. First question, polymerase chain reaction PCR is not used in option A, confirming presence of a pathogen during early infection. Option B, identifying the mutated genes in suspected cancer patients. Option C, isolating the gene of interest from host DNA to be cloned by recombinant procedures. Option D, detection of the presence of HIV in suspected AIDS patient. பிசிஆருக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், அதில் எது கிடையாது இந்த 4 ஆப்ஷன்ஸில், which is not used. இதில் ஆப்ஷன் பியும் டியும் ஒரே மாதிரி இருக்கா? சஸ்பெக்டட் கேன்சர் பேஷண்ட்ஸ், சஸ்பெக்டட் எய்ட்ஸ் பேஷண்ட் அப்படின்னு. எஸ் மேம். அப்போ அந்த ரெண்டுமே சிமிலர் இருக்கிறதுனால அது 2ம் ஆன்சராக இருக்க முடியாது. கரெக்டா? இப்போ ஆப்ஷன் டி 3 இஸ் த ரைட் ஆன்சர். குட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஆப்ஷன் டியும் ஏவும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அப்படின்றது ஒரு பேத்தோஜன் தான். கரெக்டா? எய்ட்ஸ் அப்படின்றது இன்ஃபெக்ஷனால் தான் நடக்கும். அப்போ இந்த 3மே வந்து இட்ஸ் ரிலேட்டட், சேம் டைப் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்குது. அப்போ 3 ஆப்ஷன்ஸுமே வந்து பிசிஆருக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. பிசிஆர் அப்படின்றது என்னன்னா, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் வாட் வி டூ இஸ், ஒரு டிஎன்ஏவோட கோட் எடுத்துப்போம், அதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது நான் ஒரு ப்ரோபை வந்து ஆட் பண்ணுவேன். ப்ரோப் அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு சீக்வன்ஸ், ஒரு நான் மல்டிப்ளை பண்ணுறது வந்து பேஷண்ட்டோட டிஎன்ஏவாக இருக்கும். ஓகேவா? ப்ரோப் அப்படின்றது என்னன்னா, ஒரு நார்மலாக டிஎன்ஏ, நான் பேஷண்ட்ல எந்த டிஎன்ஏ எடுத்தேனோ அதே டிஎன்ஏ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து, நல்ல இந்த சென்ஸ் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து எடுக்கிறேன். அதான் ஒரு ப்ரோப்னா என்ன அர்த்தம்? ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்? யூவி லைட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இட் வில் கிவ் கலர், ஸோ தட் ஐ கேன் ஐடென்டிஃபை இது வந்து ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து எடுத்தது, தி அதர் ஒன் இஸ் த பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ரோப்லேருந்து வரக்கூடிய ஆர்என்ஏவும் பேஷண்ட்டோட ஆர்என்ஏவும் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வரும்ல, இந்த 2 ஆர்என்ஏக்கும் நான் டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது 2மே ஒரே மாதிரி கலர் காமிச்சது, ரியாக்ஷன்ஸ் காமிச்சது அப்படின்னா அந்த பேஷண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்காங்க, எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் நான் உள்ள இன்செர்ட் பண்ண ப்ரோப் ஆர்என்ஏவும் இவங்களோட ஆர்என்ஏவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு, அப்போ அந்த பேஷண்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் சம் பேத்தோஜன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் பிசிஆரை வச்சு. ஓகே, இதே இந்த ஐசோலேஷன் அப்படின்றதுக்கு அது தனி ப்ராசஸ். நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமா கரெக்டாக எனக்கு எந்த ஜீன் வேணுமோ அதை மட்டும் எடுக்கிறது ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் தான். இட் இஸ் நாட் டன் பை பிசிஆர். ஹென்ஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். PCR is not used for isolation of gene. Okay. Second question, which body of the government of India regulates GM, genetically modified, and the sambandhapatta research
and the safety of introducing GM organisms for public services. Option 1, Biosafety Committee. Option 2, Indian Council of Agricultural Research. Option 3, Genetic Engineering Approval Committee. Option 4, Research Committee on Genetic Manipulation. NEET 2015 கேட்ட question. இப்போ நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் ஃபுட் சேஃப்டி கமிஷன்லேருந்து சீல் அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி ஜெனட்டிக்காக நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நேச்சுரலாக மாடிஃபை பண்ணுறேன். ஐ மீன் ஒரு நேச்சுரலான ஒரு பிளான்ட் செல்லையோ அனிமல் செல்லையோ நான் மாடிஃபை பண்ணி அதிலிருந்து கமர்ஷியலைஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை நான் விற்கணும். அதுக்கு எந்த கமிட்டிகிட்ட போய் நான் அப்ரூவல் வாங்கணும், ஆர் அவங்க யார் வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்தியாவில்? எஸ், GEAC அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, NCERT லைன் தான், எக்ஸாக்ட் NCERT லைன். தேர்ட் கொஸ்டின். இன் BT cotton, the BT toxin present in plant tissue as protoxin is converted into active toxin due to Option 1, alkaline pH of the insect gut. Option 2, acidic pH of the insect gut. Option 3, action of gut microorganisms. Option 4, presence of conversion factors in the insect gut. Option 1, ma'am. Yes, option 1, alkaline pH of the insect gut. இந்த Bacillus thuringiensis அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா, அதை தான் நம்ம BTன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஓகேவா? அதில் இருந்து ஒரு டாக்ஸின், அந்த டாக்ஸின் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்செக்ட்ஸை வந்து கொன்றும். ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஆனால் அது பிளான்ட்ஸை ஒன்றும் பண்ணாது. ஓகேவா? அந்த டாக்ஸினை கோட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்? அந்த பாக்டீரியாவிலேருந்து எடுத்துட்டேன், அதோட பாடியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ அந்த டிஎன்ஏவை எங்கே இன்செர்ட் பண்ணுறேன்? எனக்கு எந்த, இப்போ காட்டன்னா அப்போ காட்டன் பிளான்ட்டில் போய் நான் இன்செர்ட் பண்ணுவேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்ஸின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை மட்டும் தான் நான் உள்ளே அனுப்பிச்சிருக்கேன். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா அந்த BT cotton பிளான்ட்டை ஒரு இன்செக்ட் வந்து அட்டாக் பண்ணுமா? அட்டாக் பண்ணி என்ன அதை வந்து சாப்பிட்ரும். அந்த காட்டன் லீவ்ஸை அதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த செல்ஸில் என்ன இருக்குது? இப்போது அந்த டாக்ஸினுக்கான ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் அதோட கட்டு டைஜஸ்டிவ் ட்ராக்டில் கட்டுக்கு ரீச் ஆன உடனே கட் வந்து இன்செக்ட்ஸுக்கு ஆல்கலைனாக இருக்கும், விச் மீன்ஸ் பேசிக்காக இருக்கும். அந்த பேசிக் மீடியம் இருக்கிறதுனால அந்த ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆகும், டாக்ஸினை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். டாக்ஸின் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த இன்செக்ட் செத்துரும். இப்போ இந்த இன்செக்டோட எவல்யூஷன் வைஸ் அந்த ஸ்பீஷீஸ் வந்து அப்படியே எவால்வ் ஆகி என்ன ஆகும்னா இந்த காட்டனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அது இவால்வ் ஆகிடும். ஸோ அந்த காட்டன் சேஃப் ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டாக்ஸின் வந்து எங்கே போய் கன்வெர்ட் ஆகுது? ஆக்டிவ் டாக்ஸினா இன்சைட் த இன்செக்ட் கட்டில் தான். அதனால தான் அந்த பிளான்ட் சேஃப். ஓகேவா? இல்லை இந்த டாக்ஸின் மூலயமா அந்த பிளான்ட்டுக்கும் ஆபத்தாக இருக்கும். ரைட்? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர், ஆல்கலைன் pH. அடுத்து RNA interference involves synthesis of complementary DNA, அதான் cDNAன்னு சொல்லுவோம் ஷார்ட்டா, from RNA using reverse transcriptase. Option 2, silencing of specific mRNA due to complementary RNA. Option 3, interference on RNA in the synthesis of DNA. Option 4, synthesis of mRNA from DNA. Option 2, ma'am. Yes, option 2 is the right answer. இது வந்து எப்படின்னா டொபாக்கோ அப்படின்ற பிளான்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இப்போ அந்த டிஎன்ஏ அப்படின்றது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி ஒரு RNA ஃபார்ம் ஆகுமா? அந்த RNA சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்லேட் ஆகி ப்ரோட்டீன்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். இதே டபுள் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், ரெண்டும் என்ன சேர்ந்து டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அப்போ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவும் இருக்கக்கூடாது. அந்த டொபாக்கோ பிளான்ட் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடிய RNA வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா அது கூட ஃபார்ம் பண்ணிடும். சென்ஸ், ஆன்டிசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ஸ், ஆன்டிசென்ஸ் இது ரெண்டுமே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் RNAவா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். சென்ஸ் தனியாக, ஆன்டிசென்ஸ் தனியாக போயிடணும். பட் நம்ம இந்த ரெண்டுத்தையுமே சைமில்டேனியஸாக ஒரே இடத்துல இன்செர்ட் பண்ணுறதுனால சென்ஸும் ஆன்டிசென்ஸ் RNAவும் சேர்ந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா மாறிடும். அப்போ எனக்கு டிரான்ஸ்லேட்டே ஆகாது.
அந்த பர்டிகுலர் இன்செக்டோட mRNA டிரான்ஸ்லேட் ஆகாமல் போயிடும், ப்ரோட்டீனாக ஆகாது. அப்போ அந்த பிளான்ட் சேஃப். ப்ரோட்டீன் வந்து நெகட்டிவ் டு த பிளான்ட், அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீனாக இருக்கு போய் தான் டிசீஸ் வருது. அப்போ அந்த ப்ரோட்டீனை உருவாகலை அப்படின்றப்போ த பிளான்ட் இஸ் சேஃப். அப்போ சைலன்சிங் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் mRNA டியூ டு காம்ப்ளிமெண்ட்ரி RNA. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி RNA அப்படின்றது நம்ம இன்சர்ட் பண்ணது, அந்த ஸ்பெசிஃபிக் mRNA அப்படின்றது அந்த இன்செக்டோடது, இன்செக்ட் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோடது. ஓகேவா? அப்போ அந்த mRNAவும் நான் செலுத்துகிற காம்ப்ளிமெண்ட்ரி RNAவும் சேர்ந்து டபுள் ஸ்ட்ராண்டாக ஃபார்ம் பண்ணிடும், ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. இதுதான் சைலன்சிங். அப்போ அந்த இன்செக்டோட மைக்ரோ ஆர்கானிசமோட mRNA சைலண்ட் ஆயிடுச்சு, நான் ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சு. இதுதான் RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னிக். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் பிளான்ஸ். ஓகேவா? தென் which one of the following vectors is used to replace the defective gene in gene therapy? Adenovirus, cosmid, RI plasmid, TI plasmid. Vector in gene therapy. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஜீன் தெரப்பி அப்படின்றது இட்ஸ் ஃபார் அனிமல் செல்ஸ். ஜீன் தெரப்பிங்கிறது நம்ம நிறைய பண்ணுறது ஹியூமன்ஸ்க்காக தான் இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் மெடிசன் வேர்ல்டில். ஓகே, அப்போது நம்ம ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு புது கேரக்டரை வந்து உள்ளே செலுத்தணும், இருக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்றது தான் ஜீன் தெரப்பி. ஓகே, அதுக்கு வெக்டராக நம்ம ஹியூமன் பாடிக்கு அல்லது அனிமல் செல்ஸ்க்கு ஜீன் தெரப்பியில் யூஸ் பண்ணுறது அடினோ வைரஸ். இது பிளான்ட்ஸ் அப்படின்னா டிஐ பிளாஸ்மிட். ஓகேவா? இங்கே ஜீன் தெரப்பி அப்படின்றத வச்சு தான் வி கேன் சே அடினோ வைரஸ். ஜென்ரலாக ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அனிமல் செல்லுக்கு அடினோ வைரஸ், பிளான்ட் செல்லுக்கு டிஐ பிளாஸ்மிட். யூஸ் திஸ் வெக்டர். ஜீன் தெரப்பிக்கு அடினோ வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் 2013 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவிர்த்து மற்ற 4 கொஸ்டின்ஸுமே வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஃபிசிக்ஸ்லையுமே ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் பி பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் தான். Now I'll start. Yes ma'am, you may carry on ma'am. Okay. What Gauri ma'am took yesterday, no? From that portion, I have taken some 11 questions. I'll read it, you give the option. Okay? Shall we start? How many times decarboxylation occurs during each TCA cycle? Thrice, many, once, or twice? Thrice, many, once, twice. Which is the option? Thrice ma'am. No. How many times decarboxylation occurs during each TCA cycle? Ma'am, twice, ma'am. Twice. Yesterday, ma'am, she explained from 6 carbon to 5 carbon, then 5 carbon to 4 carbon. In that citric and cycle figure, if you are noticing, you can see that. Next question. Fatty acids are connected with respiratory pathway through option A, dihydroxyacetone phosphate, B, pyruvic acid, C, acetyl coenzyme, D, alpha ketoglutaric acid. That is acetyl CoA. Acetyl CoA ma'am. That is correct. Which of the following statement is incorrect? Option A. During aerobic respiration,
Role of oxygen is limited in the terminal stage. Option B, ETC, electron transport chain, one molecule of NADH plus H plus gives rise to 2 ATP molecules and 1 FADH2 gives rise to 3 ATP molecules. This is option 2. Option C, ATP is synthesized through complex 5. Option D, oxidation and reduction reactions produce proton gradient in respiration. Which is the incorrect option? Option 2, ma'am. Why? Ma'am, because NADH produce 3 molecules, but you said 2 Yes. molecules. Yes. SADH produce 2 molecules, but it says 3 3 molecules. molecules. Okay, correct. Next question. Pyruvate dehydrogenases activity during aerobic respiration requires calcium, iron, cobalt, and manganese. Which is the correct answer? Manganese, ma'am. Yes. In NCERT book, you can see that equation also. Pyruvic acid plus COA plus NDA gives Mg2 plus, and that will divide into acetyl COA plus CO2 plus NADH plus H plus. Ma'am, it is magnesium, not manganese, no? Magnesium. Yes, Sorry. it's okay. Next Sorry, question. ma'am. Next question. Shall I move? Yes, ma'am. Okay. The number of substrate level phosphorylation in one turn of citric acid cycle is 1. Option A is 1. Option B is 2. Option C is 3. Option D is 0. The number of substrate level. Substrate level means that is GTP in one turn of citric acid cycle. Phosphorylation. Option? Answer is 1, I guess. Yes, correct. Conversion of glucose to glucose 6-phosphate, the first irreversible reaction of glycolysis, is catalyzed by hexokinase, enolase, phosphofructokinase, and aldolase. Hexokinase, ma'am. Correct. Hexo means? 6, ma'am. Okay. Kinase means? That ATP can use or synthesize it. That is the meaning for kinase. What is the role of NAD plus in cellular respiration? Option A, it is a nucleotide source of ATP synthesis. Option B, it functions as an electron carrier. Option C, it functions as an enzyme. Option D, it is a final electron acceptant for anaerobic respiration. What is the role of NAD plus in cellular respiration? Option A, it is a nucleotide source of ATP synthesis. Option B, it functions as an electron carrier. Option C, it functions as an enzyme. Option D, it is the final electron acceptant for anaerobic respiration. Option 1, ma'am. Think at it. Functions as enzyme, ma'am. No, it functions as an electron carrier. NAD plus in cellular respiration, it functions as an electron carrier. Shall we move to the next one? Yes, ma'am. Which statement is wrong in
Krebs cycle. There are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH plus H plus. Option B, there is 1 point in the cycle where FAD plus is reduced to FADH2. Option C, during the conversion of succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. Option D, the cycle starts with condensation of acetyl group. Shall I read it again? Which statement is wrong in Krebs cycle? There are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH plus H plus. Option B, there is 1 point in the cycle where FAD plus is reduced to FADH2. Option C, during conversion, the succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. Option D, the cycle starts with condensation of acetyl group. Ma'am, seems like everything is correct. No. Acetyl group with pyruvic acid to yield the citric acid means acetyl gives 2C, that OOA, oxoacetic acid, that is 4C, that gives 6C. So this one is the wrong. Okay, ma'am. Okay. Next one. The net gain of ATP molecules during aerobic respiration is 36 molecules, 38 molecules, 40 molecules, 48 molecules. 38, ma'am. Yesterday, ma'am was explaining about that 38, that 2 will go away. 36. 36 molecules is the correct answer. Net gain of ATP is 36 molecules. Is there anything about shuttle system? Yes, ma'am. You go through that part, you will get the answer correctly. Okay, answer is 36 molecules. The mechanism of ATP formation both in chloroplast and mitochondria is explained by option A, relay pump theory of Gottschalk. Option B, Munn's pressure or mass flow model. Option C, chemi-osmotic theory of Mitchell. Option D, Clonodile-Benz model. Option C, ma'am. Option C is the correct answer. Okay, that's all. Thank you, All ma'am. these questions, if you are taking, you can see in NCRT books. Wherever they have taken, they have quoted and they have given. So if you go through in the NCRT book thoroughly, you can get the answers. So read each and every lesson point by point, each line by line, and make a question there itself so you can answer all the questions very easily. Okay, ma'am. All the best. Thanks a lot, ma'am. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.